இப்போ நம்ம வந்து மஷ்ரூம் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு மஷ்ரூம் ஒரு பாக்கெட், அப்புறம் இஞ்சி பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு வெங்காயம், இது போதும். இது வந்து நம்ம நல்லா நறுக்கி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் நசுக்கி வச்சுருக்கோம். மஷ்ரூமும் கட் பண்ணி வச்சாச்சு. இஞ்சி பூண்டு நம்ம வந்து இப்போ நான் வந்து கல்லில் தான் இடித்து போட்டிருக்கேன். சில பேர் வந்து மிக்சிலையும் அரைச்சிப்பாங்க. அது மாதிரி மிக்சிலையும் அரைச்சி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நம்ம கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நிறைய எண்ணெய் யூஸ் பண்ண வேணாம், கொஞ்சமாகவே போதும். சோம்பு போட்டுட்டு அப்புறம் இது நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் ஆட் பண்ணிட்டு வணங்கணும். அதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வணங்க வர மாதிரி நல்லா வணக்கிக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இது நல்லாவே ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் போன பிறகு அப்புறம் தான் நம்ம வந்து மஷ்ரூம் இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா வணங்கிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா நம்மளால் கலந்து விட்டுக்கணும். இது வந்து நம்ம வெறும் செமி கிரேவியாக தான் பண்ணுறோம். இப்போது கிரேவி நல்லா வேணும்னா நம்ம தக்காளியும் இதில் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செமி கிரேவியாக தான் வேணுன்றதால நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ வந்து மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணுறோம். ஒரு டீஸ்பூன் போட்டுருவோம். போட்டுட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். கொஞ்சமாக ஊற்றினா தான், ஏன்னா மஷ்ரூம் வந்து நம்ம வேக வைக்கும்போது தண்ணி வரும். அதனால் நம்ம வந்து 1 டம்ளருக்கும் கம்மியாகவே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து வச்சு உப்பு வேணுங்கிறத பார்த்து நம்ம இதில் இப்போ ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கொதித்து அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வர அளவுக்கு நம்ம இது பண்ணணும். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா அந்த தண்ணியெலாம் சுண்டி செமி கிரேவியாக அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் வச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது கொஞ்சம் நேரமாக வச்சோம்னா போதும். சூப்பராக வந்துடுங்க. இப்போ நம்ம வந்து மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணலாம். மிளகுத்தூள் ஆட் பண்ணோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சுருளை வதக்கின பிறகு நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் போட்டால் போதும். காரம் வேணுங்கிறவங்க 2 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நல்ல ஸ்பைஸியாக வேணுன்றவங்க மிளகுத்தூள் போட்டால் நல்லாவே இருக்கும். ரொம்பவே போட்டுட்டு இப்போ கொத்தமல்லி நறுக்கி வச்சுட்டிங்களோ அதை கடைசியாக நம்ம போட்டுடணும் மேலே. இது வந்து எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பாடுக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு, கிளறதுக்கு, சப்பாத்தி, தோசைக்கு எல்லாமே வச்சுக்கலாம். இந்த மாதிரி மஷ்ரூம் செஞ்சு எல்லோரும் சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு